and welcome back to my channel. This is sajee. இன்னைக்கு நான் வீட்ல இருந்தபடி எங்க ஸ்கின் நல்ல க்ளோ அண்ட் ஹெல்த்தியா மெயின்टेन பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் எங்க ஸ்கின் நல்ல க்ளோ அண்ட் ஹெல்த்தியா மெயின்टेन பண்றதுக்கான ஒரு நைட் சீரம் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் என் சேனலில் பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இருக்க நோட்டிஃபிகேஷனை வரும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த நைட் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறது கற்றாழை. நான் எங்களோட வீட்டில் இருக்கிற கற்றாழை இந்த ஜெல்லே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கற்றாழை ஜெல்லையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருக்கிற கற்றாழை ஜெல்லையே நீங்கள் இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேச்சுரலான கற்றாழை ஜெல்லை தான் இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோவில் எப்படி கற்றாழை ஜெல்லை க்ளீன் பண்ணுறேனோ அதே மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சீரமை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கற்றாழைனா 2 சைட்டும் இருக்கிற முள் மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இந்த கற்றாழைனா நடுவால் நான் கட் பண்ணிவிட்டு நான் இந்த கத்தியாலே இந்த ஜெல்லை நான் புரிம்ப ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கத்தியை ஜூஸ் பண்ணி இந்த ஜெல்லை நீங்கள் புரிம்ப எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூனை ஜூஸ் பண்ணி இந்த ஜெல்லை நீங்கள் புரிம்ப எடுத்துக்கலாம். இந்த கற்றாழை ஜெல்லை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜெல்லை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நேச்சுரலாக இருக்கிற கற்றாழை ஜெல்லில் லைட்டாக அரிக்கிற தன்மை இருக்கும். ஸோ இது எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் அப்ளை பண்ணும்போது எங்களோட ஸ்கின்னிலேயும் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜெல்லை நீங்கள் 2-3 தடவை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ண அப்படி தான் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நான் இந்த ஜெல்லை 2 தடவை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 அல்லது 3 தடவை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ண அப்புறம் இந்த ஜெல்லை நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் விற்கிற கற்றாழை ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜெல்லை எடுத்துகிட்டு இந்த சீரமை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் வீட்டில் இருக்கிற நேச்சுரலான கற்றாழை ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ஜெல்லை நீங்கள் எடுத்து வாட்டரில் 2-3 தடவை வாஷ் பண்ண அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த கற்றாழை ஜெல்லை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கற்றாழை ஜெல்லை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஜெல்லை வச்சு தான் இன்றைக்கி நான் சீரம் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடையில் விற்கிற கற்றாழை ஜெல்லை வாங்கி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேச்சுரலான கற்றாழை ஜெல்லை நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிலேயே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தென் இந்த கற்றாழை ஜெல் கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கஸ்தூரி மஞ்சள் தான் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சளை இந்த ஜெல் கூட ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட் அண்ட் க்ளோ பண்ணுறதுக்கான நைட் சீரம் ரெடியாக இருக்குது. இதை இந்த ஸ்கின்னில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த சீரமை நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக இருக்கிற ஃபேஸ் அண்ட் நெக்கில் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் அண்ட் நெக்கை க்ளோ பண்ணுறதுக்கான நைட் சீரம் ரெடியாக இருக்குது. இந்த சீரமை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த சீரமை இந்த கையால் தான் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த சீரம் நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிக்கணுமென்று இல்லை. நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் சீரம் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த நைட் சீரமில் நாங்கள் ஆட் பண்ணி இருக்கிற கற்றாழை ஜெல் எங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற எயின்ஸை ரிடியூஸ் பண்ணணும். அதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதோட சன்பர்னையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதோட ஆட் பண்ணி இருக்கிற கஸ்தூரி மஞ்சள் எங்களோட ஃபேஸில் இருக்கிற எயின்ஸை ரிடியூஸ் பண்ணும். அதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸை நல்லா க்ளோவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட ட்ரை ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் ஹெல்ப் பண்ணுது.
இந்த சீரமை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த சீரமை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த நைட் சீரமை நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும். நான் இந்த ஃபேஸுக்கு வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் திருப்பவுமே இந்த சீரமை லைட்டாக இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த சீரமை நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃபியூ ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக எல்லா இடமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக இந்த சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் நேச்சுரலான கற்றாழை ஜெல்லையில் ஆட் பண்ணியிருக்கிறதால இந்த ஃபேஸில் வந்து இது காஞ்சதுமே லைட்டாக கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபேஸில் இந்த சீரம் அப்ளை பண்ண அப்புறம் லைட்டாக கரகரன்னு இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. இந்த சீரமை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டேன். இதே நீங்கள் ரெகுலர் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் எல்லாம் பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறதோட நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்கும். இந்த சீரம் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணதும் இந்த ஸ்கின் எல்லாம் பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறத நீங்களே பாருங்கள். இதே நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் எல்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். இந்த சிரமை நீங்கள் ஒன் டே மட்டும் ட்ரை பண்ணிட்டு விடாமல் இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சீரமை நீங்கள் ஒன் டைம் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 வீக் வரை இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஜூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 டைம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் 1 வீக் வரை இதை வச்சே நீங்கள் இதை ஜூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட் சீரமை ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி ட்ரை ஆகினதும் அங்கே இங்கே லைட்டாக கரகரன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் அது ஒன்றுமே இல்லை. இந்த கற்றாழை ஜெல்லில் மஞ்சள்ன்ற இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை லைட்டாக தட்டி விட்டீங்கன்னு சொன்னாலே ஓகே. இந்த நைட் சீரம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த நைட் சீரத்தால் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த நைட் சீரமை நீங்கள் தாராளமாக உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கடையில் இருக்கிற ஸ்கின் கேர் திங்ஸை தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கணுமென்னு இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் 1 டே மட்டும் ட்ரை பண்ணிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த நைட் சீரமை ரெடி பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Love you guys. Bye.